ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட் ரொமான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுருப்போனா, அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் ஜங்குக்கை மீட் பண்ணியிருப்பான், அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதிலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜேகேவும் தேவங்கும் ஓரளவுக்கு நல்லாவே மிங்கிள் ஆகிடுறாங்க. அதே மாதிரி ஈவினிங் ஆகுது, நாள் ஃபுல்லாக நல்லா தான் போகுது. இப்போது ஒரு ஈவினிங் க்ளோஸ் பண்ண போகிற டைமில் வந்து ஒரு குட்டி பொண்ணு வருது. யாருன்னா ஆனா தான் அது அவங்க அம்மா கூட தான் வந்திருக்கா போல். இப்போ அவங்க அம்மா அங்கே பாட்டுக்குன்னு உட்காந்துடுறாங்க டேபிளில். ஆனால் மட்டும் ஓடி வரா. ஏய் நில்லு. ஆனா போயிட்டு அப்படியே அங்கே தேவங்க முன்னாடி தான் நிற்கிறா. அங்கே தேவங்க தானே அங்கே ஆர்டர்லாம் எடுப்பான், அங்கே நிற்கிறா. இப்போ அப்படியே அந்த ஆனை போயிட்டு நிற்க சொல்ல அப்படியே ஹேண்ட் ஷேக் கொடுக்குறா. தேவங்க வந்து திருப்பியும் ஹேண்ட் ஷேக் திருப்பி கொடுக்குறான் ஆனாக்கு. ஹாய் ஆனா, என்ன வேணும், இங்கெல்லாம் வந்திருக்கிற? நான் இருக்கேன்னு வந்தியா இல்லைனா என் சுற்றி பார்க்கணுன்னு வந்தியா? நான் உனக்கோசம் தான் வந்தேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து ஹேண்ட் சிக்னல் காட்டுது. இப்போ அப்படியே அவங்க அம்மா பின்னாடி துரத்தின்னு வந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் சார்லட் தானே அவள் பேர், நீங்கள் ஆனான்னு கூப்பிடுறீங்க? அவள் பேர் சார்லட். அதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த பேர் தான் எனக்கு கூப்பிட ஈஸியாக இருக்குது. ஓ சரி சரி, நீங்கள் வேணா போய் உட்காந்துக்கோங்க, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஓ ஓகே அப்படின்ட்டு போயிட்டு அவங்க அம்மா போயிட்டு டேபிளில் உட்காந்துடுறாங்க. இப்போ தேவங்கும் ஆனாவும் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆனா வந்து ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் மாரி கேட்டிருப்பா. ஜங்குக்கு தான் அங்கே உள்ளே போயிட்டு ரெடி பண்ணி எடுத்தாந்து வச்சிருப்பான். அதில் வந்து ஒரு கேட்டு படம் வரையணும் அப்படின்னு சொல்லுது. என்ன கேட்டு படமா? அதெல்லாம் எனக்கு வரைய தெரியாது அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஜேகே தரலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து தேவங்க வந்து அந்த அந்த சாக்லேட்டை சாஸை வச்சு ஏதோ ஒரு கேட்டு மாரி வரைஞ்சி தரான். தலை வேற லெவல் ஆர்டிஸ்ட் தான். இதான் இப்படி இருந்தாலே நீ பார்த்துருவ போலியே, நீ இன்னைக்கே ப்ரமோஷன் வாங்கிடுவ போலியே, நீ மூடு அப்படின்ட்டு இப்போ இப்போ அப்படியே அந்த காஃபியை கையில் கொடுக்குறான். இப்போ இன்னொரு காஃபி வந்து தேவங்க முன்னாடி யாரோ வந்து தள்ளுறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஏதோ ஒரு பொண்ணு போல். காலையிலேருந்து வந்து தேவங்கே பார்த்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3 வாட்டி வந்துச்சு அந்த பொண்ணு. எனக்கும் வரைஞ்சி தர முடியுமா? சரி, என்ன வரையணும்? ஹார்ட்டா அப்படின்ட்டு ஹார்ட்டை வரைஞ்சதுக்கு திருப்பியும் கொடுக்குறான். இன்னும் ஹார்ட்டில் அம்பை காணோம். ஹார்ட்டில் அம்பா, ஐயோ இது என்னடா இதுன்ட்டு அதையும் வரைஞ்சி கொடுக்குறான். தேங்க்யூ அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரியாக போகுது. அவங்க வந்து என்னடா இது ஜென்மோன்னு பார்த்துட்ருக்குறான். என்ன என்ன வந்தவொடனே எத்தனை பேரை கரெக்ட் பண்ணுறேன், வேற லெவல் தானா டாடி. ஸோ கடவுளே அப்படின்னு அவங்க உள்ளே போயிட்டு உக்காந்துக்கிறான். அதே மாதிரி நைட் ஆகிடுது. இப்போ தேவங்களோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்கிறான். டிம் லைட் எரியுது. அப்படியே அந்த டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அந்த ஆனாவோட விண்டோவும் அங்கே ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் ஆனாவை காணோம். இப்போ அவங்க வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்கிறான். அவனோட டேப்லெட்ஸ் எல்லாம் கையில் இருக்குது. கை நிறைய இருக்குது அந்த டேப்லெட்ஸு. ஸோ அதை கையிலே வச்சுக்கின்னு அதையே பார்த்துட்ருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்க சொல்ல இப்போ ஆனால் அந்த ஜன்னலில் கதவு தட்டுது. அந்த சத்தத்தில் இவன் பார்க்குறான். ஓய் ஹாய் அப்படின்ட்டு இவன் கை காட்ட அந்த பொண்ணு திருப்பி கை காட்டுது. இப்போ அப்படியே அந்த குடிச்சு வச்ச அந்த சாக்லேட் மில்க் ஷேக் அந்த கப்பையும் காட்டுது, அந்த பேப்பர் கப்பை. இன்னும் இந்த பொண்ணு குடிச்சிட்டு குப்பை தொட்டில் போடாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குது. நான் ஒரு மாதிரியாக பார்க்குறான். இது என்ன குப்பை தொட்டியில் போடலையா அப்படின்னு ஹேண்ட் சிக்னல் இவனும் காட்டுறான். அந்த பொண்ணு வந்து இல்லை நான் நீ ஒன்று ஞாபகமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு அப்படியே ஹார்ட்டே மெல்ட் ஆகிடுது. என்னடா இந்த பாப்பாய் நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்குதே அப்படின்னு. இப்போ அப்படியே அந்த பொண்ணை பார்த்துக்கின்னு இப்போல்லாம் ராத்திரி எட்டி பார்க்கக்கூடாது, உள்ளே போன்றான். அந்த பொண்ணு போகாமல் அங்கேயே நின்றுட்டு இருக்குது. அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்த்துக்கினே வந்து அந்த மாத்திரையை போடுறான். அப்படியே தொண்டையில் வேற அடிச்சுக்குது. அந்த பொண்ணு அங்கே நின்று என்ன சிரிக்குது. இவங்க பாட்டுக்குன்னு இரும்பிட்டு இருக்கான். அப்படியே தேவங்க அந்த ஆனாவும் நல்லா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்புறமா போன்னு சொன்னோடனே எப்படியோ உள்ளே போயிடுது. இப்போ அப்படியே அந்த ஜன்னலில் எட்டி அப்படியே சைட்லலாம் பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி சைடில் பார்த்துட்டு இருக்க சொல்லும் ஆனாவோட வீட்டு பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரியே இருக்குது. இவன் அப்படியே ஜன்னலில் தலையை விட்டு நல்லா வெளில எட்டி பார்க்குறான். யாரது யாரு அப்படின்ட்டு இவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த அந்த வீடு கிட்ட நின்றுட்டு இருந்தவங்க இவன் டைரக்ஷனுக்காக திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது.
யார் அது அப்படின்னு இவன் நல்லா கத்துன உடனே அவ்வளவுதான், அவங்க குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. இவன் நினைச்சுக்கிறான் ஒரு வேளை இந்த திருடுறதுக்கு இவன் ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறான் போல, திருடுறதுக்கு அவங்க வீட்டுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அதை அந்த அளவுக்கு பெருசா நினைச்சுக்க மாட்டான். ஆனா அது ஒரு மாதிரியா ஓடிட்டு தான் இருக்குது அவன் மனசுல. இப்போ அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அவன் கொஞ்சம் படிக்கிற வேலையெல்லாம் பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு ஹோம் டியூட்டர் மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. அதனால அவனுக்கு இருந்த ஒர்க்கெல்லாம் மூடி வச்சிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே இவங்க வீடே கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. அவங்க அம்மா அப்பா 2 பேரும். என்னம்மா ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் இல்லை, நீ சீக்கிரமா போயிட்டு கிளம்பி வா, நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும். ஏன், யார் அது? அது உங்க அப்பாவோடைய அது சொந்தக்காரங்க தான். அவங்க நம்மளை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதனால தான். ஓ, ஓகே ஓகே அப்படின்ட்டு அவனும் ஏதோ கிளம்பி போறான். ஆனா யார் வீடெல்லாம் அவனுக்கு தெரியாது. இப்ப அப்படியே போயிட்டு ஒய்யன் வீட்டு முன்னாடி இறங்குமா. இவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது, என்னடா இது அப்படின்னுட்டு. உள்ள போய் பார்த்தா ஒய்யனோட அம்மாவெல்லாம் பாக்குறான். ஓ, சரி ஒய்யனுங்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகுது. அப்படியே எல்லாத்தையும் அடக்கின்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படியே சோஃபால. இப்ப அப்படியே அவனு குதூகலமா உட்காந்துட்டு இருக்கிறான். அவனுக்கும் இப்பதான் தெரியுது, ஓ ஒய்யன் நம்மளுக்கு முறப்பண்ணு அந்த மாதிரி வருமா அப்படின்னுட்டு. அவனுக்கு அவ்வளவுதான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான் போல விட்டா. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். ஓ, நீதான் தேவங்கா, நீனா அப்ராட்ல போய் படிச்சுட்டு இருந்தேன்னு உங்க அம்மா அப்பா சொன்னாங்க அப்படின்னு. அப்படி அவங்க அம்மா அப்படி அவங்க சொன்ன உடனே தேவங்க ஒரு மாதிரி அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறான். அவங்க அப்படியே தேவங்க முறைக்கிறாங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையாட்டுறான். இப்போ அப்படியே வயன் சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வாடி அப்படின்னு கத்துறாங்க. இது வரைக்குமே தேவங்க வயனை பார்க்கலதான். ஐயோ அம்மா, சும்மானா என்னையே வேலை விட்டுறது, என் கூட ஒண்ணு பெத்து விட்டுருக்கிறியா, அது கொஞ்சமாவது வேலை செய்யறானா பாரு, அவன் இன்னுமே தூங்கிட்டு இருக்கிறான், அவனை போய் வேலை செய்ய சொல்லுமா. ஒய்யன் எடுத்துட்டு வா, ஒய்யன் ஏன் ஒய்யன் அப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா இங்கேருந்து கத்துறாங்க. அப்படின்னு இப்போ ஒய்யன் இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வருது, எல்லாருக்கும் கொடுக்குது. ஒரு மாதிரி ஒய்யனை பார்த்து அவங்க ஓவரா சிரிக்கிறத அவங்க அம்மா அப்பா நோட் பண்றாங்க தான். இப்போ அப்படியே தான் போகுது. ஒய்யனோட அம்மாவுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருது. அவன் ஒரு மாதிரி அவன் ஃபேஸா இருக்கட்டும், அவனோட அப்பியரன்ஸா இருக்கட்டும், அவனுடைய பர்சனாலிட்டியா இருக்கட்டும், ரொம்பவே பிடிச்சிருது அவங்க அம்மாவுக்கு. ஒய்யனுக்கும் தான் ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க சொல்லும் நிற்கும் ஒய்யனும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்ன ஒய்யன், என்ன அவனை அப்படி பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா பையன் நல்லா தான் இருக்கிறான்ல. ஏய், அதான் ஏதோ அவன் பேர் என்னது, ஃபெலிக்ஸா ஃபெட்ரிக்கா, அவன் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கிறேடி, பின்னாடி அவன் குறுக்கால. அவனும் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு ஒய்யன் ஒரு மாதிரி சாப்பாடை பிசைஞ்சிட்டே இருக்குது. இப்போ அவங்க அம்மா திட்டுறாங்க ஒய்யனை. வயன் சாப்பாட சொல்ல அது என்ன பேசிக்கிட்டே, டே இன்னைக்கு மூடின்னு தின்றா. அப்போ பாரு இன்னையே தான் சொல்றது அப்படின்ட்டு அப்படி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நீங்க உங்களுக்கு என்னன்னே தெரியல, அவங்க பார்த்து ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. ஒரு மாதிரி அவன் கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆரா வருது. அது என்னன்னே உங்களுக்கு தெரிய மாட்டுது. அது நல்லதா கெட்டதான்னு எதுவுமே தெரியல. நீங்களும் சைலண்டாகவே இருக்கிறீங்க. இப்போ இப்போ அப்படியே நல்லா முடிஞ்சிடுது. இப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இப்போ காரில் போயிட்டு இருக்கிறாங்க. கார் ரைடே இப்போ சைலண்டாக இருக்குது. தேவம், சொல்லுங்கம்மா. என்ன ஒய்யனை பார்த்து அப்படி சிரிக்கிறியே, என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே அந்த சைடு திரும்பிக்கிறான். தயம், இதெல்லாம் இருக்கவே கூடாது, புரியுதா? உன்னை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கோம் அப்படின்னு உனக்கு தெரியாது, புரியுதா? ஒய்யனை இனிமேட்டு கூடவோ இல்லை நீ ஒய்யனை பின்னாடி திரியறதோ இல்லை ஒய்யனும் பின்னாடி திரியறதோ நான் பார்த்தேன் தயம், அதுக்கப்புறம் நீ என்ன உங்கள் அம்மாவா பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்படி பேசுனது தான் தயங்குக்கு மண்டை மேலே இடியே விழுந்த மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குற அவங்க அம்மாவை. என்னாச்சு? சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத,
நிறுத்திக்கோ. இப்போ அப்படியே திருப்பியும் நைட் அவன் ரூமில் அப்படியே அவன் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இன்னைக்கெல்லாம் நடந்ததை. ஒரு சைடு சந்தோஷமா இருக்குது, ஒரு சைடு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. என்னடா நம்ம வாழ்க்கையில மட்டும் இப்படி இருக்குதே, நம்ம ஏன்டா இப்படி பிறந்தோம், இதெல்லாம் நம்மளுக்கு மட்டும் ஏன்டா நடக்குது அப்படின்னுட்டு அவன் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கிறான் ஏறக்குறைய. இப்போ அப்படியே அவனுக்கு அந்த டேப்லெட்ஸும் எடுக்க தோண மாட்டுது எனக்கு. ஏன்னா அந்த டேப்லெட்ஸை எடுக்க இவன் ஒரு மாதிரியான ஆளுன்னே அவனுக்கு தோணிட்டு இருக்குது. அதை அவன் எடுத்துக்கவே மாட்டான். தூக்கி போட்டுட்டு அவள் தான் கம்முன்னு போய் படுத்துக்கிறான். இப்போ நம்ம ஒய்யனை பார்ப்போம். ஃபுல்லாக நிக்கியும் ஒய்யனும் மாறி அவங்க பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட இந்த ரூமில் நிக்கி அந்த வீடியோவை எடிட் பண்ணிக்கிட்டே ஒய்யன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். ஒய்யன், எனக்கு என்னவோ அவன் ஒரு மாதிரியான ஆளுடி. அவனை பார்க்குற வேலையை வச்சுக்காத. ஏன்டா? அம்மாக்கெல்லாம் அவனை எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? உன்னை விட அவன் தான் ஆன்சர்லாம் சொன்னாங்க தெரியுமா? வந்த உடனே எங்கள் அம்மாவை கையில் போட்டுக்கினான் பாரு ஒய்யன். அவன் சரியில்லை ஒய்யன். நீ மூட்றா. எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை. தோணும்டி உனக்கு தோணும். என்ன பண்ணுறது? சே அப்படின்ட்டு. ஒரு ரூமுக்குப்படா. சும்மா ஏன் கம்ப்யூட்டரில் எதாவது நோண்டிகிட்டு இருக்கிற? ஹலோ, இது நம்ம 2 பேருமே கஷ்டப்பட்டு செஞ்ச வீடியோ, அதை தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய எடிட்ரு, என்னையே வேலை திட்டுறியா? இதுக்கெல்லாம் அனுபவப்படி நீ அப்படின்ட்டு அவன் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு வெளில ஓடிடுறான். இப்போ அப்படியே நீங்கள் உங்கள் ரூமில் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. திடீர்னு உங்கள் ஃபோனில் மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா ஃபெட்ரிக் தான். அது உங்களுக்கு ஏனே தெரியல. உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி மெசேஜ் வந்தால் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். ஏனே தெரியல, உங்களுக்கு அப்படி தோணவே இல்லை. அப்படியே அந்த மெசேஜை பார்க்கவே இல்லை. அது பாட்டு டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனை மூடி வச்சிடுறீங்க. யாரா நீ? முதல் நாள்லே என்னை இப்படி உசுறு எடுத்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு எனக்கு தூக்கமே வரல. அப்படியே உருண்டு புரண்டுட்டு இருக்கிறா பெட்டில். அதே மாதிரி தான் டேஸ் போயிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஃபெட்ரிக் ஒய்யனோட கண்ணிலேயே மாட்டான். ஒய்யனும் பெருசாக அதை இக்னோர் பண்ணிடுறா. அவளும் கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிடுறா. அவளும் புரிஞ்சுக்கிறா, இது ஜஸ்ட் ஃபேஸ் தான். இது அவன் ஜஸ்ட் க்ரஷ்ஷுக்கும் கீழே அவன் அப்படின்ட்டு ஒய்யனும் புரிஞ்சுக்குது. ஜஸ்ட் அவனோட மூஞ்ச பார்த்து தான்ப்பா நம்ம அட்ராக்ட் ஆகிருப்போம், வேற ஒன்றுமே கிடையாது ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யனும் மனசை தேடிட்டு நல்லா தான் வாழ்ந்துட்டுருப்பான். இப்போ அதே மாதிரி தான் நல்லாவே போகுது அவள் லைஃபு. தேவங்கக்கும் இப்போ நல்லா தான் லைஃப் போகுது. ஏன்னா ஒய்யனோட அம்மாவுக்கு தேவங்க ரொம்ப பிடிச்சதுனால அப்போ தேவங்க இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒய்யனோட வீடு தேவங்களோட வீடு மாரி ஆகிடுது. அப்போ வந்து அங்கே இருப்பான் அவன் தேவங்க. ஆனால் ரொம்பலாம் ஒய்யனை டிஸ்டர்பே பண்ண மாட்டான், ரொம்பலாம் எதுவுமே பேச மாட்டான், இது பண்ண மாட்டான், ரொம்ப அமைதியாக தான் இருப்பான். ஒய்யனுக்கும் அதனால தான் தேவங்கள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்கானா, அதனால தான் ஒய்யனுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேவங்க பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் பெருசாக வெளில சொல்லிக்க மாட்டான். ஆனால் ஒய்யனோட அப்பாவுக்கு தான் தேவங்க சுத்தமாக பிடிக்கல. இப்போ ஒய்யன் 12th முடிக்க போகிற டைமு. இப்போ அந்த எக்ஸாம்ஸ் மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஒய்யன் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வரா. அவங்க அப்பா தான் அன்றைக்கி ஒய்யன் 2 பேரையும் சேர்த்தே கூட்டிகிட்டு வராரு. இப்போது ஒய்யன் டெய்லியும் அந்த கேஃபேல தான் டெய்லியும் வாங்குவா. இப்போ அப்படியே ஒய்யன் உள்ளே வர சொல்லவே அங்கே கவல் தான் 100 வாட்ஸ் பல்ப்பு தான் எரியுது மூஞ்சில். டூட் வேற மாதிரி தான். டூட் என்ன டவுட், உங்கள் மாமனாரும் வராரு? எங்கே இல்லை அவர் காலில் தான் உட்காந்துக்கிறாரு. உங்கள் மாமனாருக்கு தான் ஒன்றும் பிடிக்க மாட்டுதே. ஜேகே பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கிறான். டேய் சூத்த முடின்னு போடா உள்ள. என்ன பண்ணுறது, உண்மையாக சொன்னால் கசக்குது சில பேருக்கு அப்படின்னு அவன் பாட்டுக்கிட்ட புலமீனே உள்ளே போயிடுறான். ஒய்யனுக்கு என்ன ட்ரிங்க் பிடிக்கும்னு தேவங்களுக்கு தெரியும். அதனால் ஒய்யன்லாம் எதுவுமே போய் சொல்ல மாட்டான். அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன். தேவங்க அதை ரெடி பண்ணி அவனே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். நிக்கிக்கு அவன் வர சொல்ல எப்போவுமே அவன் வர சொல்ல வினோதமான ட்ரிங்க்கு தான் கேட்பான். யாருமே அதை குடிக்க மாட்டாங்க, ஆனால் அவன் குடிப்பான். இப்போது எனக்கு ஒரு மைண்ட் கிராஃப்ட் தீமில் ஒரு ட்ரிங்க் வேணும்.
தோ வருது அப்படின்ட்டு தேவங்க போயிட்டு அங்கே ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ கலக்கி எத்தனை வந்து கொடுக்குறான். இப்போ அப்படி திருப்பியும் போயிட்டு தேவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பான். இன்னும் குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா, பாட்டுக்கு ஃபோன் நோண்டிட்டு இருப்பா, ரீல்ஸை தள்ளிட்டு இருப்பா. இப்போ அப்படியே நிக்கி வந்து அந்த கவுண்டர் கிட்ட போகிறான். கவுண்டர் கிட்ட போயிட்டு அந்த அந்த ட்ரிங்க் அங்கே வச்சுட்டு, இது யார் இதை போட்டது? நான் தான் போட்டேன், நான் இப்போ அப்படின்னு இப்போ அவங்க வந்து திமுறா கேட்குறான். ஹலோ, நான் என்ன கேட்டேன்? நான் வந்து மைண்ட் கிராஃப்ட் தீம் க்ரீன் கலர், இது என்ன ப்ளூ கலரில் இருக்குது? எனக்கு தெரியாது, வேறு ட்ரிங்க் போட்டு கொடுங்க. நீ தான் இதை பாதி குடிச்சிட்டியே, இதுக்கு மேலே என்னது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது எனக்கு ஏதாவது கலக்கி கொடுங்க, எனக்கு நல்லாவே இல்லை, அது நான் குடிச்சு பார்த்தேன். இதோ கொடு, எச்சு துப்பி தரேன், இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை நோ தேங்க்ஸ், நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே திருப்பி வந்து அந்த ட்ரிங்க் எடுத்துக்கின்னு நடந்து போகிறான். சே, எங்கள் அக்கா போனால் மட்டும் விழிஞ்சு விழுறான், நான் மட்டும் போனால் மட்டும் எரிஞ்சு விழுறானே அப்படின்னு நிக்கி பாட்டுக்கு அந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு வெளில போயிடுறான். டேய் என்னடா இங்கே குடிச்சிட்டு போக வேண்டியது தானடா, காரில் எடுத்துன்னு போய் என்னடா பண்ணுற? ஏய் பொத்தின்னு வாடி, நீ இங்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படின்னு அவன் பாட்டுக்கு புலம்பினே போகிறான். ஒய்யன் வந்து அப்படியே இவளும் அவளோட ட்ரிங்க் எடுத்துக்கின்னு வெளில ஓடுறா. அப்படியே தேவங்க அப்படியே பார்த்துக்கினே இருப்பான். இப்போ அப்படியே நின்றுட்டு திரும்பி எப்படி பாய் அப்படின்ட்டு பாய் சொல்லிட்டு போகிறா. அவ்வளோதான், தேவங்களுக்கு அதுவே வந்து நாள் ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாக டேவே மேட் ஆகிடுது. அன்றைக்கி நைட்டே தேவங்க வந்து தொங்குக்கு கால் பண்ணுறான். என்னடா உனக்கு? டிடி ஒய்யனுக்கு பர்த்டே இல்லை நாளைக்கா? ஆமாம், என்னடா இப்போ இது என்ன பண்ணி தோலடா, என்னை எதுக்குடா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுற? டே நான் என்னடா பண்ணுறது? அவளுக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு என்ன பிடிக்கும் நீ என்னடா தெரியும்? உனக்கு தானடா தெரியும், பண்ணுடா சும்மா. டே போடா டே, நான் தான் ஃபோனில் ஏரோப்ளைன் மோடில் போட்டு 10 ரூபாண்டா இனிமேலாம் பண்ணிங்க தான், நான் ஃப்ரெண்டுலாம் பார்க்க மாட்டேன். டே ஏதாவது ஐடியா கொடுறா. என்ன அவளுக்கு பிடிக்கும்? என்னடா பிடிக்கும்? ஐயோயோ, எனக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு என்ன பிடிக்கும்? என்னன்னு தெரியல. டே என்னால் முடியலடா, எப்பாடே என்னை உசுரத்துனுங்கிறடா. நீயும் 3 வாட்டி கால் பண்ணிட்ட, நானே எத்தனையோ வாட்டி கட் பண்ணிட்டேன். ஊசல் எடுக்காதடா, நீ முள்ளடா. டே நீ நாள் ஃபுல்லாக உழைச்சி உடம்பு வலிக்குதுடா. உனக்கெல்லாம் அப்படி இல்லையாடா? இல்லைண்ணா போய் தூங்குடா, மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லைடா. அடுத்த நாள் 2 பேரும் வந்து அந்த ஒரு பெரிய அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நின்றுட்டுருக்குறாங்க. அங்கே வந்து எல்லா பொருளுமே விற்கும், எல்லாமே விற்கும், எல்லாமே. டே நேற்று ராத்திரியெல்லாம் யோசிச்சு நான் என்ன வாங்கினோன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்னதுப்பா? ஒரு பப்பி எனக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கும் தெரியும், அது வந்து அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் தான் தரப்போகிறேன். ஓ ரைட்டுடா மாப்பிள்ள, வாடா நம்ம அதோ அங்கே பேர் தோவே ஒரு கடை இருக்குதே, இங்கே போய் பார்ப்போம் வா அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குறானுங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய ப்ரீடு இருக்குது, நிறைய எக்ஸாட்டிக் ப்ரீடெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. அங்கே உள்ளே போய் பார்த்ததுக்கே தேவங்களுக்கு வந்து ஒரு டாபர்மேன் ப்ரீடு தான் வாங்கணும்னு ஆசை. சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டு கேட்குறான். டேடி தேவங்க இங்கே வாங்க, தின்னடா, எவ்வளோடா பட்ஜெட்டு? ஒரு 10,000 ரூபாய், நம்ம சேலரி தான். சரி விடு, அது பத்துமாடா? ஏன் தெரியல, கேட்போயிடுறா. இது அப்படின்ட்டு அந்த டாகை தூக்குறான். அது நல்லா வெயிட்டாக கொள்ளுன்னு நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இது எவ்வளோ இருக்கும்? இதுவா சார், இது வந்து கண்டிப்பாக 30,000 வரும். என்னது 30,000? ஓ 30,000 தானா? நல்லா இருக்குது. வேறு எதுவும் கம்மியாலாம் இல்லையா? கம்மியாக இருக்குது. இதுவே ஃபீமேலு, அது வந்து 25. ஓ 25யா? நாங்கள் நாளைக்கா வரோம். நாளைக்கா வந்து வாங்கிக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நாளைக்கா வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு 2 பேரும் வெளில வந்துடுறானுங்க. என்னடா தேங்கு, நம்ம நாயை தானடா கேட்டோம், நாயோட சேர்த்து கடையும் மாட சேர்த்து கேட்டோம். அதான்டா எனக்கும் தெரியல, என்னடா இது. எனக்கு தெரியாதுடா, நான் அதை தாண்டா வாங்குவேன்.
எடே ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாள் ஃபுல்லா அங்க திரியிறாங்க. சரி டாக்ல இருந்து அது இதுல இருந்து அது அப்படியே அந்த கிஃப்ட் ஐடியா மாறிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லா மாறி 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 இது அது அது இதுன்னு சொல்லி எதுவுமே அவங்களுக்கு லாக்கே ஆக மாட்டுது. அவங்க அப்படியே டயர்ட் ஆகி 2 பேரும் போயிட்டு ஒரு பார்க்கில் உட்காந்து யோசிச்சிட்டு இருக்கிறானுங்க. டே ஜங்குக்கு சொல்றா எதுவுமே எனக்கு என்னால் வாங்கி தர முடியலடா. டேய் அப்படிலாம் இல்லைடா. சே, நீ ஒய்யன் மேலே எவ்வளோ ஆசை வச்சிருக்கிற பாசம் வச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அது சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீ gift கொடுத்தாதான் உன் மனசில் ஆசை இருக்குதுன்னு அர்த்தமா? இதுக்குன்னு வெறும் கையவா வீச சொல்கிற? அப்படி இல்லைடா. நீ அதுதானாடா, வேற ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. ஏதாவது சொட்டரு இல்லைன்னா வேற ஏதாவது வாங்கி கொடு. இது தாண்டா வாங்கணும்னு நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. சே, நான் வாங்கி கொடுத்தது அவள் அப்படியே அதை டெய்லியும் அவள் வாக்கிங் கூட்டின்னு போயிட்டு அப்படியே அதை பார்த்துக்கின்னு நல்லா இருக்கும்ல. அதுதான் நடக்கலையே. டேய், எல்லாம் அந்த ரோட்டில் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது. ஏன்டா இப்படி பண்ணுறச்சி, இது இப்படி தான் உம்பதி போமா? இல்லைடா, எங்கள் வீட்டில் அது அந்த மாதிரி தாண்டா இருக்குது, அதான்டா சொன்னேன். ஐயோ டேய், எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு இடம் தெரியும். அது என்னடா இடம்? வாடா உன்னை கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அது என்னதுன்னா, அதே டாக் தான், அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி, அடாப்ட் சென்டர் மாதிரி இருக்குது. அங்கே வந்து நிறைய ஹேண்டிகேப்பான டாகு, ஓல்டான டாகு, அதான் அந்த மாதிரி நிறைய டாக் இருக்குது. இவனும் போயிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்குறான். தேவாங்குக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. இப்போ தான் அவனுக்கு வாயை பழுதுன்னு பார்த்துன்னுக்குறான். அப்படியே பார்த்துனே வர சொல்லும் 2-3 டாபர்மேன் ப்ரீடு பார்க்குறான். நல்லா தான் இருக்குது. ஆனால் இவன் கண்ணில் மட்டும் ஒன்று லாக் ஆகுது. அது வந்து ஒரு மாதிரி தேவாங்கே பார்த்துட்ருக்கு. அது கொலைக்கலை எகிறலை மற்ற நாய்ங்க மாதிரி, ஒரு மாதிரி தேவாங்கே பார்த்துட்ருக்குது. இப்போ அப்படியே தேவாங்க அங்கே போயிட்டு நிற்கிறான் அதோட கேஜுக்கு எதிர்க்க. அந்த நாய் அப்படியே தேவாங்கே பார்க்குது. டேய் என்னடா தேவாங்கு, நாயை கூட கரெக்ட் பண்ணுற போல. ஐயோ, என்ன என் வாயில வருதுடா, மூடுடா நீ கொஞ்சம். சரி எங்க அவனை அந்த ஓனரை கூப்பிடுறான் அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. இந்த நாயை பற்றி கேட்குறாங்க. என்ன இருக்கும்னா, இந்த ப்ரீடை வந்து ஆக்சுவலாக இதை வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த நாயை வந்து வெளில தட்டி விட்டுருப்பாங்க, அபேன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கும் இந்த நாய் போயிருக்கும். அவங்க வந்து ரொம்ப இதை அடித்து கொடுமைப்படுத்தி அந்த மாரி இதை வளர்த்துருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவங்க அதை கூட்டிகிட்டு வந்து இங்கே வளர்த்துட்ருக்குறாங்க. அதுவும் அது பெரிய நாயெல்லாம் இல்லை, 6 month பப்பி தான் அது. யாருமே அதை எடுத்துட்டும் போக மாட்றாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி ரொம்பவே சைலண்ட்டாக ரொம்ப ரொம்ப ஆக்டிவாகவே இருக்க மாட்டுது. ஒரு மாதிரியாகவே ஃபுல் டே தூங்கிக்கிட்டே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இல்லைனா யாரு கூடயும் போக மாட்டேது, இல்லைனா ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் அதை யாருமே எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த நாயை பற்றி என்னென்னவோ சொல்கிறாரு. தேவங்க அதை பார்த்துன்னே இருக்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இவன் தான் வேணும் அப்படின்ட்டு அந்த டாகையே வாங்கிக்கிறான். எவ்வளோ அப்படிலாம் கேட்குறான். இல்லை ஃப்ரீ தான், நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பேப்பரை மட்டும் சைன் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அந்த பேப்பரையும் சைன் பண்ணிடுறான். அப்புறம் அப்படியே அப்படியே அவனுடைய அந்த பேக்கெட்டை பார்க்குறான். அந்த 10,000 rupees இருக்குது. என்னது இது? சரி விடு, இதையே எடுத்து கொடுத்துருவோம். இது வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, டொனேட் பண்ணுற மாதிரி. அந்த காசையும் டொனேட் பண்ணிட்டு வந்துடுறான். டேய் தையங்க, ஏன்டா அப்படி பண்ண? அது ஃப்ரீயாக தாண்டா கொடுக்குறாங்க, அதை வச்சு நீ என்ன வேறு ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல உனக்கோசம். போடா போயிட்டு போகுது. நல்லா இருக்கான்ல இவன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த நாயை அப்படியே பார்த்து விளையாடிட்டு இருக்கிறான். ஒரு மாதிரி அது தேவங்க கிட்ட தான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து விளையாட போவான் பாருங்க, அப்படியே கையை கடிக்க வந்துட்டுருக்குறோம். டிடி டேஞ்சரஸ் சாலிடா இவன், பார்த்து தான் இருந்துக்கணும் போல. போ அப்படின்ட்டு ஜேகேவும் அப்படியே 2 பேரும் நடந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் வந்து ஒய்யனுக்கு வந்து கிஃப்ட்டும் பண்ண போகிறான். இப்போ அதான் அன்னைக்கு ஒய்யனோட பர்த்டேலாம் முடிஞ்சிட்ருக்கோம்.
நாள் ஃபுல்லாக தேவங்கலாம் அவ்வளோவா எதுவுமே ரியாக்ஷன் கொடுத்துருக்க மாட்டான். ஐயனும் எதிர்பார்த்துருப்பா தேவங்க ஏதாவது gift கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஐயனுக்கு நிறைய gift ரிசீவ் பண்ணியிருப்பா. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, அதுவும் அந்த சேனல் வேறு இருக்குது, நிறைய ஃபேன்ஸ்லாம் நிறைய gift அமைச்சு விட்டுருப்பாங்க. அதேமாரி ஒயனோட அம்மா அப்பாவும் நிறைய gift கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நிறைய ஒயனோட ரூமில் தான் இருக்குது. இப்போது ஒயனோட ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல பெரிய ஒரு பால்கனி மாரி இருக்கும். அங்கே தான் நின்று வந்து அப்படியே வெளில பார்த்துட்ருக்குறா. அது நல்லா இருக்குது, கிளைமேட்டு நல்லா காற்றடிச்சிட்டு இருக்குது. அவளுக்கும் அந்த மாதிரியான கிளைமேட்டு தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ அப்படியே தயாங்க அங்கே வரான். ஒய்யனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. ஏதோ பின்னாடி கையில் வச்சுருக்காலாம் தெரியுது. என்னாச்சு தயாங், ஏதாவது வேணுமா? ஹாப்பி பர்த்டே ஒயன். ஓ தேங்க்யூ. அப்புறம் என்ன? இல்லை, உனக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த டாக் எடுத்து காட்டுறோம் பாருங்க. ஒயன், எனக்கும் இது உனக்கு தான் அப்படின்னுட்டு இப்போ அப்படியே அந்த பப்பியை வந்து கீழே விட்டுறோம். இப்போ ஐயன் அப்படியே ஓடி வந்து தேவங்க ஹக் பண்ணிக்குது. ஓ தேவங்குக்கு அன்எக்ஸ்பெக்டடு தான் இது. சுத்தமாக எதிர்பார்க்கல ஐயன் இப்படி பண்ணுன்ட்டு. ஐயன் அப்படியே டைட்டாக தேவங்க ஹக் பண்ணிட்டு இருக்கிறா. எனக்கு தேங்க்யூ, எனக்கு ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா. ஐயோ தேங்க்யூ தேவங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கிறா. தயாங்க அவன் பேக்கு கூட பண்ண மாட்டான், சிலை மாதிரி நின்றுட்டு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. மூச்சு அவனால் ஸ்டெடியாக விட முடியல. ஹார்ட் பீட் அப்படி ஏகுறது அவனுக்கு. இது க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் தேங்காய்க்கு அங்கே என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு நீங்கள் சுத்தமாக தெரிய மாட்டுது. நீங்கள் அப்படியே பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கிறீங்க. சரி என்ன பேர் வைக்கலாம்? தேவங்க இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. ஆமாம், பேர் தான் வைக்கணும். என்ன பேர்? இரு நான் கூப்பிட்றேன். டேய் ரோனி, இங்கே வா. அது திரும்பி கூட பார்க்க மாட்டுது. அங்கே ரூமியே அங்கே ஒரு மாதிரி அங்கே போயிட்டு ஒரு ஓரமாக போய் உக்காந்துட்டு இருக்குது. சரி வேறு ஏதாவது பேர், வேறு நல்ல பேர் சொல்லு தேவம். என்ன பேர்? சுப்பிரமணி வாப்பா இங்கே. தேவம் அங்கே நின்று சிரிச்சிட்டு இருக்கிறான் என்னை பார்த்து. என்ன சிரிக்கிற? நான் ஒரு நல்ல பேரை சூஸ் பண்ணீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நீ தனியாக நின்று சிரிச்சிட்டு இருக்கிறியா? இல்லை அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கிறான். சரி நீயா ஏதாவது வெயி. நானா? லூசிஃபர் அப்படின்றான். லூசிஃபர்னு கூப்பிட்டோன்னு அந்த நாய் திரும்பி பார்க்குது. ஹே அது திரும்பி லூசிஃபர் இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிட்றான். அந்த நாயை வந்து சிச்சு சொன்னோடனே அந்த நாயும் தேவங்க கிட்ட வருது. அப்போனா நீ முன்னாடியே பேர் வச்சிட்டியா? அதெல்லாம் இல்லையே, இப்போதான் அந்த பேரை யோசிச்சேன். ஓ தயாங், நான் நினைக்கிறேன் நீ இதை எனக்கு வாங்காம உனக்கு வாங்கிக்கிட்ட நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இப்போ அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்டே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது என்னன்னே ஒய்யனாலையும் சொல்ல முடியல, தேவங்காலையும் சொல்ல முடியல, ஆனால் நல்லா இருக்குது அது. அதான் இப்போ அப்படியே தேவங்க வந்து அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். லேட் நைட் ஆகிடுது. இப்போ அப்படியே வீட்டுக்கு கதவு திறந்துள்ள போகிறான். அவங்க அம்மா வந்து ஹாலில் தான் இருக்கிறாங்க. தேவங், என்னம்மா ஏன் உனக்கு இவ்வளோ லேட்டு? உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னது? ஓகே, இப்போ நம்ம இதோட அந்த கதையை முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் என்ன நடக்குது அப்புறம் பார்க்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமா தெரியல, எனக்கே இது வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த எபிசோடு. போக போக இன்னும் நல்லா இருக்கும், அதனால வெயிட் பண்ணி பாருங்கள். எஸ், பாய்.